ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நமக்கு ஒரு குழம்பு வைக்கலாம். அதுக்காக 1/2 கிலோ சின்ன வெங்காயம், 1/2 முறி தேங்காய், அதுக்கப்புறம் ஒரு பீஸ் இஞ்சி, 4-5 பூண்டு, அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் வெந்தயம், லைட்டாக எண்ணெய் ஊற்றிருக்கு. ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கு. இது நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் ஊற்றிக்கிங்க, இல்லாட்டி கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிங்க. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கணும். நெத்திலி மீன் குழம்பு தான் நான் செய்கிறேங்க. ஈஸியாக எப்படி செய்து பார்க்கலாம். அதுக்காக நான் 1.5 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கு. நல்லா நம்ம வணக்கி எடுத்துடணும். அப்போ தான் அந்த பொடியோட பச்சை ஸ்மெல்லாம் போகும். கேஸ் சிம்மில் வச்சு இந்த வெங்காயம் தேங்காய் நல்லா வணங்கினதுமே இந்த பொடியும் போட்டு நல்லா வணக்கி எடுத்துடணும். குழம்பு பச்சை வாசம் இல்லாமல் இருக்கணும்னா இது நல்லா வணங்கினா மட்டும்தான் அந்த பச்சை வாசம் இருக்காது. இப்போது கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு அதுவும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இருக்கட்டும். இது இனி ஒரு 10 நிமிஷம் வச்சு ஃபேன் கீழே வச்சு ஆற வச்சுக்குங்க. ஆற வச்ச பிறகு மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா தட்டு இதெல்லாம் இல்லாமல் குறகுறன்னு இல்லாமல் நல்ல தண்ணியாட்டு அரைச்சி எடுத்துக்குங்க. அப்போ தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நெத்திலி மீன் குழம்பு பேச்சுலர்ஸுக்கும் ஈஸியாக செய்யலாம். இதே மெத்தடில் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ கேஸ் பற்ற வச்சு ஒரு வடைச்சட்டி வச்சுருக்கு. நீங்கள் மண்பானை இருந்தால் மண்பானை வச்சுக்குங்க. இப்போ அரைச்சி விழுது பாருங்கள். இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்த சேஷம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி நான் கரைச்சி அதோட தண்ணி எடுத்து வச்சுருக்கு. இது மீன் குழம்பு வைக்கும்போது நீங்கள் பழைய புளி எடுத்தோன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் மிக்ஸி கழுகி அந்த மிக்ஸும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு 1 ஸ்பூன் கல்லுப்பு எடுத்துக்குங்க. கையில் எடுத்தால் இந்த அளவுக்கு எடுத்தோன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆகிடும். இந்த மீன் குழம்புக்கு இவ்வளோ கல்லுப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நல்லா கொதி வந்துடும். ஒரு 10 நிமிஷத்தில் கொதித்து எண்ணெயெல்லாம் தெளிஞ்ச பிறகு நம்ம 1/2 கிலோ நெத்திலி மீன் போட்டு மறுபடியும் கொதிக்க வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சுன்னா நமக்கு நெத்திலி மீன் ரெடி ஆகிடும். இப்போ தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக ரவுண்டாக கட் பண்ணதும் 2 வட்டல் மிளகு போட்டிருக்கு. நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வணக்கணுன்னா செமையாக மீன் குழம்புக்கு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் குழம்பு சுற்றி ஊற்றி விட்டோன்னா நம்மளோட நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் சண்டேயில் நெத்திலி மீன் குழம்பும் வறுவல் தான் ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மீன் குழம்பு பிடிச்சிச்சான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பேச்சுலர்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.